வச்சு அவர் என்ன சொல்கிறாரு ஹஸ்பண்டு, அஃபேர் இருக்கிறது அவருக்கு தெரியாமல் இல்லை, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தேவை வந்து அந்த பிரச்சனையை வந்து ஸ்டாப் பண்ணணும். நம்ம சொல்கிறோம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சொன்னோம்ல, அஃபேர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சைல்டு இருக்குது. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டா இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு. அந்த பையன், அதாவது இவருக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தப்பு பண்ணலை. இவரோட வீட்டுக்காரமாக தான் இவருக்கு வேண்டாம். ஆனால் வீட்டுக்காரமாக வேண்டாம்னு சொல்லிட்டா இந்திய சட்டம் வந்து குழந்தை பாதுகாப்பு சட்டம் வந்து குழந்தை இல்லாமல் போயிடும். அந்த பையனை வந்து அம்மா கூட பார்க்க முடியாது. ஆனால் அந்த பையன் மேலே அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப அதிபதித பாசம், ரொம்ப பாசம். ஸோ இப்போ அவருக்கு வந்து மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்கள்ல, வீட்டுக்காரமாக வேணான்னு சொல்லிட்டோன்னா பையனும் சேர்த்து போயிடுவான். வேணும்னு சொன்னால் அவரால் ஏற்றுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனில் அவர் வர்றாரு. அவரை நம்ம உட்காந்து ஹோல் நைட்டு ஃபுல்லாக அவருக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு மேபி ஒரு ஃபீமேல் டாக்டர் இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு ப்ரெக்னன்சிக்கு உங்கள் ஒய்ஃபை சேர்த்திங்கன்னா மேல் டாக்டர் தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அது இதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக அட்வைஸ் பண்ணி அவரை தேற்றி, ஸோ அங்கே போய் அவங்க அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணணும்னா எக்ஸ்பர்ட்டியை நம்ம கட் பண்ணி விடுறது தான். எக்ஸ்பர்ட்டியை கட் பண்ணி விடுறதுக்கு சாலிடான ப்ரூஃப் வேணும். இந்த ப்ரூஃப்காண்டி வெயிட் பண்ணி மோர் தென் ஒரு 10 to 15 days ஒர்க் பண்ணி, ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டியோட வீட்டில் போய் அவங்க வீட்டில் சொல்லி அதை பிரேக் பண்ணும். இது சாமானியமாக நடக்கலை. அங்கே உள்ள போலீஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நார்த் இந்தியன் போலீஸ் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஃபார் ஏஜென்ட்டு. ஸோ என்ன காரணத்துக்காண்டி நம்ம வந்திருக்கோம்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே சண்டை கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி சப்போஸ் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னா நீங்கள் இங்கே நேராக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டிலேருந்து வர வச்சு அங்கே எல்லாத்துக்கும் எழுதி, ஸோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை இனிமேல் நாங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ போத் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து கிளைண்டோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகலை, அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அதை எழுதி வாங்கிட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டோம்.